முன்னொரு காலத்தில் உயரமான மலைகளால் சூழப்பட்ட பசுமையான ரம்மியமான காட்டில் துடிப்பான ராகவ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். இயற்கை, விலங்குகள் மற்றும் தன்னைச் சுற்றியுள்ள உலகம் பற்றி அறிய எப்போதும் மிகவும் துடிப்புடன் இருந்தான். ஒரு நாள் காடுகளை சுற்றி வரும்போது சிறுவன் ராகவ் ஒரு அழகான அமைதியான சமவெளியை கண்டான். அங்கு இருந்த மரங்கள் காற்றில் மெதுவாக அசைந்தன மற்றும் மலர்கள் பிரகாசமான வண்ணங்களில் மலர்ந்தன. மேலும் மரத்தில் இருந்த பறவைகள் இனிமையான பாடல்களை பாடின. சமவெளியின் நடுவில் ஒரு சிறிய குளம் இருந்தது. அதன் மேற்பரப்பு கண்ணாடி போல் தெளிந்து இருந்தது. ராகவ் குளத்தின் அருகே சென்றபோது ஒரு பெரிய மரத்தடியில் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருப்பதை போன்ற சிலையை கண்டான். சிவபெருமான் தியானம் மற்றும் அமைதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் முகத்தில் மென்மையான புன்னகை, மேலும் அவரது நீண்ட கூந்தல் நதியைப் போல் இருந்தது மற்றும் அவரது தலையில் இருந்த பிறை நிலவு பிரகாசமாய் இருந்தது. சிவபெருமானின் சிறந்த ஞானம் மற்றும் கருணை பற்றிய கதைகளை கேட்டிருந்த ராகவ்க்கு இப்பொழுது தனக்கு மிகவும் நெருக்கமாக சிவபெருமான் இருப்பதில் மிகுந்த உற்சாகமாக இருந்தது. ராகவ் குளக்கரையில் அமர்ந்து சிவபெருமான் மிகவும் அமைதியானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரைப் போல் நான் எப்படி இருக்க முடியும் என்று தன் மனத்திற்குள் சொல்லிக் கொண்டு இருந்தான். அப்போது அவன் எண்ணங்களை கேட்பது போல் மெல்லிய தென்றல் வீசியது. அந்த சிலையிலிருந்து சிவபெருமானின் குரல் எதிரொலித்தது. என் அன்பு குழந்தாய் ராகவ், அமைதி என்பது நம் உள்ளேயே உள்ளது, அது வெளியே இல்லை. நீ அதை நினைக்கும் மற்றும் உணரும் எண்ணங்களில் உள்ளது என்று கூறினார். சிவபெருமானின் குரலை கேட்ட ராகவ் ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருந்தான். சிவபெருமானே, நான் உங்களைப் போல் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் சில நேரங்களில் அதற்கான என்னுடைய முயற்சி தோற்று போகும்போது நான் கஷ்டப்படுகிறேன். நான் எப்படி என் மனதை அமைதிப்படுத்துவது? அப்பொழுது சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார். நீண்ட காலத்திற்கு முன்பு நான் இமயமலையின் அடர்ந்த காடுகளில் தியானம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய சத்தத்தால் கலக்கமடைந்தேன். அந்த பயங்கரமான சத்தம் எழுப்பியது வாசுகி என்ற சிறிய பாம்பு. அது என்னுடைய இடத்தை சுற்றி வந்து என்னுடைய அமைதியான தியானத்தையும் கலைத்தது. வாசுகி அடிக்கடி அமைதியின்றி மற்றும் பொறுமையின்றி இருந்தது. அதுவால் அமைதியாக உட்கார முடியவில்லை, தொடர்ந்து சத்தத்தை உண்டாக்கிக் கொண்டிருந்தது. அதற்காக நான் கோபப்படாமல் வாசுகியை அழைத்து, நீ என்னை ஏன் தொந்தரவு செய்கிறாய் குட்டி என்று கேட்டேன். வாசுகி குற்ற உணர்ச்சியுடன், சிவபெருமானே, நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நான் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவன், ஆனால் என்னால் அமைதியாக உட்கார முடியவில்லை. எனக்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று தெரியவில்லை என்று பதிலளித்தது. நான் கனிவாக புன்னகைத்து, நீ அமைதியாக இருக்க விரும்பினால் உங்கள் அமைதியின்மையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியை தேடு, நீ அமைதியை காண்பாய் என்றேன். வாசுகி குழப்பமடைந்தது. அதனால் நான் தியானம் செய்வது எப்படி என்று அதற்கு கற்றுக் கொடுத்தேன். நான் வாசுகியிடம், உன் கண்களை மூடிக்கொண்டு உன் சுவாசத்தின் சத்தத்தை கேள். குளத்தின் அமைதியான நீரைப் போல உன் உடல் அமைதியாக இருப்பதை உணரு. அப்பொழுது உன்னை சுற்றியுள்ள உலகம் எப்போதும் சத்தம் மற்றும் கவனச்சிதறல்களால் நிறைந்து இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மனதில் அமைதியை காணலாம். வாசுகி பல நாள் பயிற்சிக்கு பிறகு இறுதியாக அமைதியை கண்டது. அது தன்னுடைய ஆழ்மனதில் அமைதியை கொண்டு வந்தது. மேலும் சிவனைப் போலவே அமைதியாக தியானம் செய்ய முடிந்தது. வாசுகியை சுற்றி எவ்வளவு சத்தம் அல்லது குழப்பம் இருந்தாலும் வாசுகியால் அமைதியாக இருக்க முடிந்தது. சிவபெருமான் கதையை முடித்துவிட்டு ராகவனிடம், வாசுகியைப் போல மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் அமைதியை அடையலாம். உனக்கு சோகம் அல்லது அமைதியின்மை ஏற்படும் போது ஆழமான சுவாசத்துடன் உனக்குள் அமைதி இருப்பதை நினைவில் கொள். எப்படி காற்று வீசினாலும் குளம் அசையாமல் இருப்பது போல உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி,
உன்னால் அமைதியாக இருக்க முடியும். ராகவ் சிரித்தான். ஒரு அமைதி உணர்வு அவரது இதயத்தை நிரப்பியது. சிவபெருமானுக்கு தனது நன்றியை கூறினான். நான் உங்கள் வார்த்தைகளை நினைவில் கொள்கிறேன். குளம் போலவும் வாசுகியைப் போலவும் அமைதியாக இருக்க முயற்சிப்பேன். சிவபெருமான் சிரித்து ராகவனை அமைதியுடன் ஆசீர்வதித்தார். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான அமைதி உள்ளிருந்து வருகிறது. எப்பொழுதும் உங்கள் இதயத்தை மென்மையாகவும் உங்கள் மனதை அமைதியாகவும் வைத்திருங்கள். பிறகு நீங்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் அமைதியை காண்பீர்கள். ராகவ் காட்டுக்குள் திரும்பி நடக்கையில் இதுவரை உணராத ஒரு அமைதியை உணர்ந்தான். பறவைகள் இன்னும் இனிமையாக பாடின. மரங்கள் ஒரு மென்மையான தாளத்துடன் அசைவது போல் தோன்றியது. அவரை சுற்றியுள்ள உலகம் அமைதியாக இருந்தது. அன்று முதல் ராகவ் சோகம் அல்லது அமைதியின்மையை உணரும் போதெல்லாம் அவன் ஆழமான சுவாசத்துடன் கண்களை மூடிக்கொண்டு சிவபெருமானின் ஆலோசனையை நினைவில் கொண்டான்.